சுவிஸ் நாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு பாசல் ஒன்று அனுப்பணுமே. ஸோ கருவாடுகள் கனடாக்கு முதல் 2 கனடாவும் ஞாபக சக்தி இருக்கு. நாங்கள் பண்ணி இந்த கருவாடுகளை காட்டுவோம். அப்படியே கருவாடு காட்டுவோம் பாருங்க. அதுதான் இது எல்லாத்தையும் பாருங்க. நல்ல வெள்ளை நெத்தலி கருவாடு. இதில் வந்து இன்றைக்கும் வந்து உடன் கருவாடு. ஸோ இது வந்து சேனலாக்கிற அந்த கருவாடுகள் இல்லை. வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முக்கியமாக இப்போ தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடை வந்து எல்லா இடமுமே வந்து வேண்டிக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா இடமுமே வந்து தரமான பொருட்கள் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. அப்போ அதுக்காக நான் வசந்த் இப்படி எல்லாம் செய்தேன். வசந்துக்காக இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து சமைச்சு வச்சுருக்கிறேன் சாப்பாடு. அதாவது வந்து நேற்றைய தினம் பிறந்த நாளுக்குன்னு சமைச்சு தெரியல பார்த்தீங்களா. பேக்கெட்டில் வந்து பூனிரால் இருக்குன்றது. பூனிரால் இருக்குது கருவாடு. அப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். அதாவது வந்து இன்றைக்கு வந்து கட்டாயம் சுவிஸுக்கும் கனடாவுக்கும் வந்து பாசல் அனுப்பப்படும் சொல்லி ஆட் எடுக்கிறது. சரி வீட்டை போயிட்டு அடிக்கிறேன். பொருட்களை கண்டு சொல்லி ஓடி திரிஞ்சே வந்து களைப்பு ஏற்படுது. மற்ற வந்து மழையும் தானே. அப்போ அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு சோர்வு குணமாக இருக்குது. அதை அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். வச்சு நின்றீங்களே எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து நிறைய அலுவல்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதாவது வந்து சுவிஸ் நாட்டுக்கு வந்து இன்னும் ஒரு பாசல் ஒன்று அனுப்பணுமே. ஸோ கருவாடுகள் கனடாக்கு முதல் 2 வந்து சுவிஸுக்கு மட்டுமே போகணும். அது சுவிஸேவா? நான் சுவிஸும் கனடாவும் ஞாபக சக்தி இருக்கு. அப்போ சுவிஸுக்கும் கனடாக்கும் வந்து ஒரு பாசல் ஒன்று அனுப்பணும். அப்போ கருவாடு தூள் அது வந்து சொல்லி கொஞ்சம் சாமான்லாம் வந்து அனுப்பணும். இப்போ நாங்கள் கருவாடுகள் எல்லாத்துக்குமே வந்து போய் சொல்லி போட்டு வந்தாங்க. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு கருவாட்டு வீடியோ ஒன்று எடுத்து போட்டுனாங்க தானே. எங்கள் முனக்கரை கருவாட்டு கடையை வந்து வீடியோ எடுத்து போட்டுனாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஓட்டம் கொஞ்சம் கூடவே இருக்காம். மற்ற வெளிநாட்டு உறவுகளெல்லாம் தங்கள்கிட்ட கருவாடு வேண்டியன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி காலையில் போக சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன் சந்தோஷம் பண்ணால் அப்போ நீங்கள் அவங்கள முதல்ல அனுப்புங்க. எனக்கு இப்படி 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட கட்டாப்பாறை கருவாடு தேவை. நீங்கள் அதை வந்து எனக்கு பேக் பண்ணி வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லி போட்டு வந்தேன் நான். அப்போ சொல்லி போட்டு இப்போ மதியம் ஒரு 1 மணி போல் போக அப்போ மறுபடியும் அங்கே வந்து வெளிநாட்டுக்கார நிறைய பேர் நின்றினோம். அப்போ நான் அவருடைய வேலையை குழப்பையில். ஸோ நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறனாங்க தானே நேரத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் முதல்ல கொடுங்கன்னு சொல்லி போட்டு வந்தனால் திரும்பவும் பட்டி எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு வந்திருக்கேன். அதோட வந்து வேறு பொருட்களும் வந்து வேண்டி அனுப்பணுமே. அதெல்லாம் காட்டுவோம் உங்களுக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு கட்டாயம் காட்டுவோம். இப்போ வந்து பொருட்கள் கண்டு சொல்லி ஓடி திரிஞ்சே வந்து களைப்பு ஏற்படுது. மற்ற வந்து மழையும் தானே. அப்போ அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு சோர்வு குணமாக இருக்குது. மற்றது வந்து தெரியாது சும்மா சொல்லுதான். ஸோ ஓடி தான் சாமான்கள் அங்கே இங்கேருந்து திரிஞ்சு வேண்டுறது. ஸோ எங்கள் இடத்துலேருந்து இப்போ முனைக்கு புரண்டாவே ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் பெறும். 2 கிலோமீட்டருக்கு கூட தான் பெறும். அப்போ 2 கிலோமீட்டர் அங்கே போகணும். பிரெஞ்சால் டவுனுக்கு போகணும். ஜாங்கால கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவான ஒரு அலைச்சல்லாம். இருந்தாலும் எங்களை உறவுகளுக்காக நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம். ஓகே முதல்ல வந்து நாங்கள் அப்போ அதுக்காக நான் வசந்த் இப்படி எல்லாம் செய்தேன். வசந்துக்காக இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்து சமைச்சு வச்சுருக்கிறேன் சாப்பாடு. அதாவது வந்து நேற்றைய தினம் பிறந்த நாளுக்குன்னு சமைச்சு தெரியல பார்த்தீங்களா. அதுக்காக இன்றைக்கு நல்ல வடிவாக ஒரு சாப்பாடு உண்டு சமைச்சு தந்துருக்கா. சாப்பிடுவோமே. என்ன சாப்பாடு காட்டுங்க. என்ன சாப்பாடு நீங்கள் காட்டுங்கோ. வெள்ளை சோறும் கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கரையும் அப்புறம் மாட்டிறைச்சி கறியும் அப்புறம் வசந்துக்கு முட்டை அவியல் அப்புறம் இறைச்சி பொரியல். அவன் வந்து எனக்கு முட்டை அவ்வளோத்துக்கு விருப்பம் இல்லை சாப்பிட. அது எனக்கு வேணாமண்ணா. கொழுப்பெல்லாம் அன்றைக்கி நல்ல கொழுப்பு. அதில் சோறு கொஞ்சம் குலைவாக இருக்கும். அதான் நல்லா இருக்கும். காக்கா குட்டி வந்து நிற்கிது பதி போல இருக்கு இந்த பேர்வைக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காரு.
இஞ்சி போடணும். இந்த காதை கலந்து எனக்கு இன்னும் ஒரு எல்லாம் கரைஞ்ச பிடிக்காது. இதுக்கு வந்து இந்த மழை என்ன வசன் கொஞ்சம் காலம் இரவு விடிய பிறந்து தொடங்கின மழை கொஞ்சம் முழக்கத்தோட வந்து அதுதான் வளமையாக வந்து வீட்டை கிடக்க ஒரு பக்கத்தன்மையாக இருக்கும். இப்போ குளிர் உண்டு. ஐயோ நான் போய் வசந்த் பின்னுக்கு போய் பார்க்க மாட்டேங்க. உடுப்பெல்லாம் தோச்சி போட்டு உடுப்பெல்லாம் மண்ணுக்கு விழுந்துட்டு கடைசி புறம் காத்தோட மழை அங்கே அந்த தோச்சி போட்டு அதுவும் விழுந்துட்டு அப்போ புறம் எல்லாத்தையும் கொண்டே வாத்து வலிக்க லம்பு போட்டுட்டு மிச்சோட போல கொண்டே மேலே கொண்டே காய விட்டுறேன். அடுத்து கொண்டே எங்களை விட்டு மழை பெஞ்சாலும் சத்தம் ஒன்றும் தெரிஞ்சா வழியில் வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் மழை பெய்யுது. அதுதான் அம்மைக்குமே வந்து சாரு அக்காவுக்கு வந்து நன்றி சொல்லணுமே. நான் தம்பி குட்டியை வந்து காலமாக வந்து கூட்டிகிட்டு போனவா கூட்டிகிட்டு போய் அங்கே தான் வச்சிருந்தாலும் நெத்திரி எல்லாம் ஆக்கிடுவா. ஏணி எல்லாம் கட்டி தம்பி குட்டிக்கு அவருக்கு மங்க நிற்கிறேன்டா நீ இல்லைண்டு சந்தோஷம். இப்போ நான் கொஞ்சம் தலைப்போ போகணும் தம்பி குட்டிக்கு வந்து சாப்பாடு தீர்த்துறதுக்காக. சரோக்கா சாப்பாடெல்லாம் செய்து வைக்கிறேன்னு சொன்னவா தம்பி குட்டிக்கு. இப்போ கால்ம ரச்சி துண்டெல்லாம் கொடுத்து விட்டாதானே அவள் சொதியெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் செய்து வச்சுருக்கா. அப்போ இப்போ போவா சொன்னா உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கு அப்போ தூள் தெரிஞ்ச வீடியோ போட்டாங்க தானே. அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் சுவிஸில் இருக்கிறவர் வந்து அவருக்கும் தோல் தெரிச்சு அனுப்பட்டான். நல்லா இருக்கான் தோல் தெரிச்ச மேலே பார்க்க. அப்போ திரும்பவும் மனசியாக கொண்டு தோல் கேட்டவா தோல் தெரிச்சு அனுப்பட்டான். அப்போ திரும்ப அடுப்பை மூட்டணும். அதுவும் ஒரு சந்தோஷம் தான். நான் எல்லாம் மற்றது வேறு என்ன கேட்டு அரைச்ச தூளும் கேட்டு வேணுமே சரக்கு தூளாம் அவங்க மீன் கறி எதுக்கு போடுறக்காங்க. நீங்களும் மீன் கறி சாத்தியக்க ஒரு சரக்கு தூள் மாதிரி அது நான் நச்சீரகம் முடிச்சு போடுறேன். நல்லா இருப்பாரு. எனக்கு வந்து சரக்கு தூள் விருப்பம் அம்மைக்குமே. அப்போ பரவாயில்ல சந்தோஷமாக நாங்களும் வந்து எல்லா வேலையும் செய்யலாமே. நான் வச்சி கறிக்கு பருப்பு வளர்க்குறீங்க அப்புறம் கத்தரிக்காய் வளர்க்க நல்லா இருக்கு. அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? என்ன செய்யறதை அப்புறம் சாப்பிட்டு காட்டுவோம். ஓ சரி. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளும் வந்து எனக்கு போகணும். அப்போ தூளை வந்து நாங்கள் ஒரு போத்தலுக்கில் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ பேக்கிங்கில் போகிறத விட அப்படி போத்தலில் போகிறோம் நல்லா வேண்டான்னு சொல்லிச்சு. அப்படி இறுக்கி ஃபுல்லாக ஃபிட் பண்ணி மூடியாச்சு தானே நல்லா. மற்ற ஒரு முறை அனுப்பியில் தூள் கொஞ்சம் பிஞ்சிருக்கின்ற மாதிரி சொன்னது நான் பேக்கிங்கில் அதெல்லாம் இந்த முறை நாங்கள் போத்தலில் அனுப்புகிறோம். போத்தல் எத்தனை கிலோ நிற்கிது? சரியா 2 கிலோ நிற்கும். 235 கொஞ்சம் கூட நிற்கிது. 2 கிலோ போட்டவள் 2 கிலோ கொஞ்சம் கூட நிற்கிது. மற்றவங்களுக்கும் ஒரு ஆக்களுக்கு தோல் இது வந்து 1 கிலோ 1.5 நிற்கி 1.5 நிற்கிதுண்ணே. அப்போ இதையும் கொண்டே அப்படியே அனுப்ப போகிறோம். ஓ மற்ற பொருட்களோட ஓ ஓ அதோட அதை மாதிரி கொண்டு போவோம். சரியா ஓகே. இப்போ வந்து பார்த்தேன்னு சொன்னால் போன அலுவல் வந்து ஓரளவு முடிஞ்சுது. அதாவது வந்து சுவிஸுக்கு அனுப்பக்கூடிய பார்சலுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வேண்டிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். அதாவது வந்து இன்றைக்கு வந்து கட்டாயம் சுவிஸுக்கும் கனடாவுக்கும் வந்து பார்சல் அனுப்பப்படணும்னு சொல்லி. ஆனால் அதில் வந்து சின்னதாக ஒரு சிக்கல் அனுப்ப முடியாத சூழ்நிலையாக போயிட்டு ஏன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து காலையிலேருந்து பருத்துத்துறையில் அதாவது வந்து இலங்கையில் பருத்துத்துறையில் ஒரு அளவான மழை வந்து பொங்கி கொண்டிருக்குது. அதே மாதிரி இப்போ வெக்கேஷன் டைம் தானே. அப்போ கருவாடு போன்ற இடங்களையும் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த கடையை அண்ணாவை வச்சு வீடியோவும் போட்டுவிட்டோம். இப்போ வீடியோ பார்த்துட்டும் சில உறவுகள் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கருவாடுகள் வேண்டாம் போய் நிற்கிறாங்க. ஸோ வெள்ளனை நான் போய் ஒரு அண்ணா வந்து
கண்டு கதைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனேன். உண்மைக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நானும் வந்து அவங்கள குழப்பக்கூடாது, அதாவது வந்து தூரத்தில் இருக்கிறவங்க வந்து வேண்டிட்டு போட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தானே ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி போட்டு ஒரு வழியாக இப்போ தான் போய் வேண்டிட்டு வந்துடலாம். அதாவது வந்து இப்போ சரியாக 7:30 நேரம் என்ன 7:30க்கு போய் சுவிசுக்கு இப்போ அனுப்பக்கூடிய மாதிரிக்கான கருவாடுகள் வேண்டிட்டு வந்தனால் அடுத்த கட்டமாக வந்து இன்னும் ஒருத்தங்களுக்கு வந்து சுவிசுக்கு அனுப்பணும், அதே மாதிரி கனடாவுக்கும் அனுப்பணும். அப்போ கருவாடுகள் சிலர்கிட்ட வந்து நான் தெரிஞ்சு எடுத்து கொடுத்துட்டு வந்தேனால் அண்ணா எல்லாத்தையும் வெட்டி ஒரு அளவு காட்சி வந்தால் சின்ன சின்ன வெட்டி வடிவா டபுள் பேக்கெட் போட்டு பேக் பண்ணி வைங்கன்னா நான் வெல்லாம்னு சொல்லி அப்போ அண்ணா வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு விதைக்கணும். அதாவது 8:30க்கு வர சொன்னவர். அப்போ 8:30க்கு நாங்கள் போகணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் சுவிசுக்கு அனுப்புறதுக்கு முக்கியமாக இப்போ தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாடை வந்து எல்லா இடமுமே வந்து வேண்டிக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா இடமுமே வந்து தரமான பொருட்கள் இருக்குமான்னு சொல்லி தெரியாது. அப்போ இவங்கள்ட்ட வந்து நாங்கள் வாடிக்கையாக அடுக்கிறபடியாக நல்ல கருவாடை தான் தாரது. ஸோ அந்த ரீதியில் போய் கருவாடை மட்டும் வேண்டிட்டு வந்தாங்களே என்ன. ஸோ மற்றது வந்து இப்போ நின்று சொல்கிறாங்க லீவு டைம் தானே. அப்போ வெக்கேஷன் சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்தால் கட்டாயம் இந்த கருவாடு வேண்டாம் போக மாட்டாங்க. அதில் இருந்து அந்த கட்டாப்பாறை கருவாடுன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து சரியான விருப்பம். அப்போ இந்த வெக்கேஷன் டைமில் கருவாடு எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ரேட்டுகள் வந்து கூடத்தான் போகுது என்ன. ஸோ நாங்களும் வந்து முதல் கேட்ட ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் இப்போ ஓட்டங்கள் கூட இதெல்லாம் வந்து அவங்க தயாரிக்கிற பொருளான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விலையில் கூட்டி கொண்டு போவாங்க. அதே மாதிரிக்கு இப்போ வந்து நம்மளாம் விலை கூட்டிட்டேன் சொல்லி வந்துருக்குறீங்க. அப்போ நாங்கள் பண்ணி இந்த கருவாடை காட்டுவோம். அப்படியே கருவாடு காட்டுவோம் பாருங்க. அதுதான் இது எல்லாத்தையும் பாருங்க, நல்ல வெள்ளை நெத்தலி கருவாடு. இதில் வந்து இன்றைக்கி வந்து உடன் கருவாடு. ஸோ இது வந்து கேரளாக்கிற அந்த கருவாடுகள் இல்லை, உடன் கருவாடு தான் இப்படி வெள்ளையாக இருக்குமா. நாள்சண்டை கருவாடுகள்லாம் கொஞ்சம் கருத்து போய் வேற மண்ட மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வகையில் நல்ல கருவாடு வந்து வேண்டினாங்க. அதை வந்து தலை நீக்கின கருவாடு. வாசனை திரவியமாக அந்த இதுகள் எல்லாத்தையும் போட்டிருக்கணும். பாசனம் மணக்கால கடைக்கு போட்டிருக்கோம். அப்போ இதில் வந்து 1 கிலோ என்னவோ இருந்தது. 1 கிலோ இல்லை ரைட். இது வந்து 1 கிலோ. இது வந்து 3500 ரூபாய்க்கு தந்த எங்களுக்கு அந்த விட 3500 தந்த வரும். ரைட். மற்றது இது வந்து பாவம் கிலோ. இல்லை ரோஷன், நான் இது வெளியில் வந்தான். ஆயிரத்தி எடுக்கிறது. சரி வீட்டை போயிட்டு அடிக்கிறேன். ஓகே. அப்போ மற்றது வந்து பார்த்தோம்னா இதான் வந்து கட்டாப்பாறை கருவாடு. சிரியாப்பாறைன்னு சொல்லுவாங்க, கட்டாப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒன்று தானா. அப்போ இந்த கருவாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விலை விட்டு கொண்டிருக்குது. கருவாடு தான் போய் கொண்டிருக்கு. இது வந்து உண்மைக்குமே வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய கருவாடு, விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த அக்கண்டான் போன கண்டான் ஓகே. அப்போ இந்த கருவாடை வந்து பார்த்துச்சுன்னா வேண்டைக்கு பெருசாக தான் வேண்டினாங்க. அன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பெருசாக தான் வேண்டினாங்க. அப்போ பார்சல் அனுப்புகிறபடியாக அப்போ அந்த அம்மா கேட்டிருந்தா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சின்ன வெட்டி வச்சிரக்கெல்லாம் போட்டு பேக் பண்ணி அனுப்பினீங்க, அதே மாதிரி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா. அப்போ இன்னைக்கு வந்து இது நாங்கள் பேக் பண்ணல, அந்த அண்ணாட்ட சொல்ல அந்த அண்ணாவே வடிவம் வந்து பேக் பண்ணி தந்தவர். இது வந்து கட்டாப்பாறை கருவாடு. இது வந்து 14,800 ரூபா இந்த கருவாட்டுல விலை. ஸோ கட்டாப்பாறைக்கு தான் கருவாட்டுக்குள்ளே விலை கூடையா. மற்றதை வந்து பார்த்தோம்னா இந்த பாருங்கள் 4 பேக்கெட்டில் வந்து பூனிரால் இருக்குன்றது. பூனிரால் இருக்குது கருவாடு. அப்போ இந்த கருவாட்டுக்கான காசு வந்து நான் இன்னமுமே வந்து அந்த அண்ணா கொடுக்கல. அப்போ அவசரம் பண்ணபடியாக டக்குன்னு வேண்டி கொண்டு வந்தேன் நான். இப்போ மற்ற கருவாடுகளுக்கு எடுக்கதான் இது இந்த காசு நான் கொடுப்போம். வாசமாக இருக்கும் நினைக்கிறேன்னு. ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே இது நான் சாப்பிட்டதே இல்லை. கட்டாயமான உங்களுக்கு விரும்பினா நாங்கள் வேண்டி கொண்டு வரலாம்.
வேணுமே அப்போ அந்த அங்கே முனை கரக்கடை இருக்குல்ல அதில் போய் காசு கொடுத்தீங்களா சரி இந்த மூணு வரலாம். ஓகே இதான் வந்து உண்மைக்கு வந்து முக்கியமான பொருள். ஸோ வேறு பொருட்களும் வேண்ட கிடக்க அதை வந்து நாங்கள் பார்சல் அனுப்பிக்க பக்கத்து கடையிலே வேண்டி அனுப்பிடுறாங்க. அது பிரச்சனை இல்லை. இது வந்து வேண்ட முடியாதுன்றதுக்காக தான் நம்ம உடனே போய் வேண்டிட்டு வந்து நாங்கள். மற்றது வந்து பார்த்தோன்னு சொன்னால் அவள் விரும்பி கேட்டது வந்து கொழுக்கட்டை அச்சு பல்செட் மாதிரி இருக்குல்ல பல்செட் மாதிரி ரப்பர்லாம் கேட்டவா கொழுக்கட்டை 5 அச்சு பண்ணினாங்க. இதில் வந்து ஒண்டைக்காடி கிடக்கு மிச்சம் 4 அஞ்சு பையோட இறந்தாங்க. அங்கேயும் இருக்கு மற்றது அங்கே இருக்கு இங்கே இருக்கு ரைட்டா. ஓகே 3 இதில் கிடக்கு இன்னும் உண்டை கிடக்கு. அதே மாதிரி இன்னும் பெனங்கட்டி அப்படி இப்படின்னு சொல்லி சில பொருட்கள் வேண்டணும். அதையும் வந்து வேண்டிக்கிறோம். மெயினாக வந்து நீ அடுத்த இடமா தூளுகள் எல்லாம் சரக்கு மட்டும் இல்லாம ஓகே அப்போ நாங்களும் வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ தம்பி வந்து விருதார் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டம் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால். அப்போ நானும் இப்போ வீட்டில் பெருசாக நிற்கிற கூடாது இந்த பொருட்கள் வேண்டுறதுன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு சொல்லி போகிறபடியாக இப்போ அணுவுக்கு தான் சரியான வேலைப்பாடு. மற்றது வந்து தோடுகள் அதெல்லாம் பிரிக்கணும். அப்போ அது ஒரு வீடியோவாக கட்டாயம் பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். தம்பி அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்க மாட்டேங்க முடித்துக்கொள்கிறேன். அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பொருட்களூடாக பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயம் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்து எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். பாய்.